أقبلا متواليا كما مر والصلاة والسلام على نبيه المرتبط وعلى آله وأصحابه إرغاما لمن جحد به وكفر. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم تنزيله: يا أيها الذين آمنوا آمنوا بالله ورسوله. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. புகழெல்லாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாவன. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனது படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனிதர்களில் சிறந்தவர்களாக அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்கி வழிபடக்கூடிய சத்திய முஸ்லிம்களாக, அதிலும் குறிப்பாக சய்யிதுல் அன்பியா நபிகளுக்கெல்லாம் சர்தார் உமார் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தாக நம்மை ஆக்கியிருக்கிறார். நான் இதை வரிசைப்படுத்தி சொல்லும் பொழுது நமக்கு சாதாரணமாக நினைக்க கூடாது. இந்த உலகத்தில் கிடைப்பதற்கரிய பெரிய பாக்கியம்தான் நாம் முஃமினாகவும் உமார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் புனிதமிக உம்மத்தாகவும் இருக்கிறோம் என்பது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த நல்ல அவையில் உங்களோடு சேர்ந்து தீனை பற்றி, குறிப்பாக ஈமானை பற்றி நினைவு கூறக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லும் வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு தந்ததற்கு முதற்கண் அல்லாஹ்வுக்கு நன்றியை தெரிவித்தவனாக, யா அல்லாஹ், இந்த புனித அவையில் சொல்லப்படக்கூடிய அனைத்து செய்திகளையும், குறிப்பாக நான் சொல்லக்கூடிய செய்தியையும், இங்கு நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நீ பொருந்திக் கொண்ட நல்ல அமலாக ஏற்றுக்கொள்வாயாக என்ற துஆவோடு, யா அல்லாஹ், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடியவர்களுக்கும் ஹிதாயத்துன்னும் நேர்வழியை தந்தருள்வாயாக என்ற துஆவோடு என் உரையை நான் துவக்குகிறேன். அல்லாஹ் தஆலா அருள் வேதத்திலே சொல்லுகிறான்: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட நல்லடியார்களே, ஈமான் கொண்ட சீதேவியர்களே என்று அல்லாஹ் தஆலா அழைத்து, ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லித் தருகிறார். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், யா அய்யுஹல்லதீன காஃபிரு என்று அல்லாஹ் தஆலா கூப்பிட்டார். அல்லதீன கஃபரு என்று அழைக்கவில்லை, அல்லதீன அஷ்ரகு என்று அழைக்கவில்லை. ஈமான் கொள்வது என்றால் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நம்புவது என்றுதான் பொருள். ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்தால் அந்த ஈமானை நாம் பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு முத்திரை தந்திருக்கிறார். அடுத்த வரியிலே அல்லாஹ் சொல்லுகிறான்: ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். இங்கே இந்த ஆயத்தை ஓதக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் சந்தேகம் வந்தே தீர வேண்டும். அப்பொழுது ஏற்கனவே நான் கொண்டிருக்கிற ஈமான் என்ன, நான் கொண்டிருப்பதும் நான் கண்டிருப்பதும் நான் ஏற்றிருப்பதும் உண்மையான ஈமான் தான் என்றால், ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன? அப்படி என்றால் முதலிலே நாம் நம்பியிருக்கும் ஈமான் என்ன, இனி நாம் நம்ப வேண்டிய ஈமான் என்ன என்பதை நாம் தெரிய வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் அல்லாஹ்வை பற்றிய ஈமான் நமக்கு இருக்க வேண்டுமேயானால், யார் ஈமான் கொள்வது? இல்முடையவர்களுக்கு ஈமான் கிடைக்கப் பெறுமா? ஈமானுக்கு காரணமாக இருக்க முடியுமா என்று பார்த்தால், இல்முதான் ஈமானுக்கு காரணம் என்றிருந்தால் உலகத்திலே எந்த ஜாதியும் களிமா சொல்லி ஈமான் கொண்டிருக்க கூடாது. இல்மு ஈமானுக்கு காரணமே அல்ல. ஈமானை பெறுவதற்கு இல்மை அல்லாஹ் தஆலா காரணமாகவும் வழியாகவும் வைக்கவில்லை. அப்படி ஈமான் கொள்வது என்றிருந்தால் மூமினானவர்கள் எல்லாமே இல்முடையவர்களாக இருக்க வேண்டும். உலகத்திலே அறிஞர்கள் யாருமே காபிராக இருக்கக்கூடாது. இன்று உலகத்திலே பேரறிஞர்கள் என்று பட்டியலிட்டு காட்டப்படக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் ஈமான் என்ற பாக்கியம் கிடைக்கப்பெறாதவர்களாக இருக்கிறார்கள். நிச்சயமாக சொல்ல முடியும், அறிவு கல்வி என்பது ஈமானுக்கு காரணமே அல்ல. அதை கிடைக்கப்பெற்றவர்களுக்கு தான் ஈமான் கிடைக்கும் என்ற காரணம் சொல்வதற்கு பொருத்தமில்லை. இனி புரிந்தவர்கள் ஈமான் கொள்வார்கள். அப்படி இருந்தால்
புரிவது என்பது இல்மை அறிவதை விட கொஞ்ச அதிகமானது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் விளங்கியவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்றிருந்தால், இன்னா நஅலமு முஹம்மதன் அன்னஹு நபியல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பதை நாங்கள் நன்றாக தெரிந்திருந்தோம் என்று இந்த சொல்லை சொல்லுபவன் வேறு யாரும் அல்ல, அபூ ஜஹல். இன்று அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கடுமையான விரோதியாக இருந்த அபூ ஜஹல் தான் இன்னா நஅலமு அன்னக நபியல்லாஹ் வலாக்கின் லா நுமினு பிக என்று அவன் சொன்னான். நீங்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் நன்றாக தெரிந்திருக்கிறோம், நீங்கள் எங்களுடன் தான் வாழ்ந்தீர்கள், உங்களுடைய எல்லா கருத்தும் எங்களுக்கு தெரியும், ஈமானை பற்றி நீங்கள் நபி என்று சொன்னதையும் நீங்கள் நபி என்பதை நாங்கள் தெரிந்தே வைத்திருக்கிறோம், ஆனால் நான் நிரூபிக்க உங்களை கொண்டு நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று அந்த அபூ ஜஹல் குஃபார்களுக்கு தலைமையாக இருந்தவனை சொல்லுகிறான். அனைத்து பேர்களும் அண்ணலை நபி என்று தெரிந்திருக்கிறார்கள். தெரிவது ஈமானாக இருந்தால் தெரியாதவர்கள் யாருக்குமே ஈமான் கிடைக்கப்படக்கூடாது, தெரிந்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டிருக்கணும். ரெண்டுமே நடக்கவில்லை. அப்பொழுது தெரிவது ஈமான் அல்ல. அடுத்து இல்மு இல்லை என்றால் இர்ஃபானை வைத்துக் கொள்ளலாம். புரிவது இன்னும் சற்று அதிகமாக ஆழமாக தெரிந்தவர்கள் அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், சங்கைக்குரியவர்களே, அதிகம் நாயகத்தை தெரிந்தவர்களும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களா? உலகத்திலே அதிகமாக தெரிந்தவர்கள் யார்? பெற்ற பிள்ளைகளை தாயும் தந்தையும் தெரிவதைப் போல யாராலும் தெரிய முடியாது. ஆயிரக்கணக்கான இளவல்கள் ஒன்றாக இருக்கும் கூட்டத்திலே தன்னுடைய இளவலை குறிப்பு காண வேண்டும் என்று ஒரு தாயை கொண்டு வந்து விட்டால், தகப்பனை சொன்னால் தன் பிள்ளையை குறிப்பாக காட்டிக் கொள்வார்கள். உங்களுக்கும் எனக்கும் வேணுமானால் விளங்கிக் கொள்வதிலே புரிவதிலே சந்தேகம் இருக்கலாம். ஆனால் பெற்ற தாய்க்கும் குறிப்பாக தந்தைக்கும் தனது பிள்ளைகளை பற்றி எந்த விதமான சந்தேகம் இருப்பதற்கோ அல்லது அங்கே வேறு விதமான தேடி பிடித்து விளங்க வேண்டும் என்ற நிலை இருக்காது. கண்டவுடனே புரிந்து கொள்வார்கள். புரிவதிலே ஆழமான புரிவு தாய் தன் பிள்ளையை விளங்கிக் கொள்வது, பெற்றவர்கள் தான் பெற்ற குழந்தைகளை புரிந்து கொள்வது என்பதுதான். அப்படியானால் பாருங்கள், ஜோர்டானிலும் ஈரானிலும் ஈராக்கு பகுதியிலும் ஐரோப்பிய நாட்டின் கண்டத்திற்கு நெருக்கமான பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் அவர்களுடைய நகரங்களை திறந்து மதீனாவின் சுற்றுச்சூழலை வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன என்று பார்க்கிறோம். அவர்கள் எல்லா துறைகளையும் திறந்தவர்களாக மதீனாவின் சுற்றுச்சூழலிலே தங்களுடைய வாசல்களை வகித்துக் கொண்டார்கள். அந்த நாளிலே பல ஆண்டுகளுக்கு முன்னால் 3000 4000 ஆண்டுகள் அல்ல, 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலும் கூட மதீனாவின் சுற்றுச்சூழலிலே அவர்கள் வாழ்ந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்களாக பார்க்கிறோம். பயணம் போவது நமக்கு நன்றாக தெரியும். பயணம் போவது வியாபார வாணிபத்திற்காக, உலக வளர்ச்சிக்காக, இல்லாத பொருள்கள் இருக்கும் பகுதியை தேடி போவது என்பதும் அங்கே தொழில் வளம் இருக்கிறது என்ற காரணத்தினால் அல்லது மற்ற எல்லா விதமான செழுமையும் இருப்பதனால் அங்கே வாழ்க்கையின் தரத்தை வளர்த்துக் கொள்ள முடியும் என்று நாம் புதிதான ஒரு இடத்திற்கு தான் பிறந்த மண்ணிலிருந்து பெயர்ந்து செல்வது வழக்கமாக இருக்கிறது. அப்படி அவர்கள் ஐரோப்பிய நாட்டின் எல்லையிலிருந்து அத்தனையும் துறந்து மதீனாவின் சுற்றுச்சூழலிலே அவர்கள் வாழ துவங்கினார்களே யூதர்கள். எதற்காக வாழ்ந்தார்கள்? வஹும் அரபு அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹும் அரபு வேதங்களிலே நூல்களிலே வரலாற்று குறிப்புகளிலே அப்படித்தான் காண்கிறது. வஹும் அரபு அன்ன முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் சுற்றுச்சூழலிலே இப்படி ஒரு இறுதி தூதர் வருவார்கள். ஆதம் இலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் வாழ்க்கை வரலாறில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றிய குறிப்புகளை தெரிந்த காலத்தில் இருந்து அந்த பகுதி அந்த நாளில் இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விளங்க சொல்லி வேதம் வந்த பகுதியிலும் கூட பெருமானாரை பற்றி இருக்கும் குறிப்புகளை விளங்கியவர்களாக தெரிந்தவர்களாக இருந்தவர்கள் யூதர்கள். மில்லதுன்னி ஆதம இலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வ அவ்சாஃபஹு வ குசூசியத்தஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் குறிப்பை வ மதஹஹு பெருமானாருடைய புகழ்ச்சியை அத்தனையும் விளங்கியவர்களாக இருந்தார்கள் அன்றைய யூதர்கள். அப்படி இருந்த யூதர்கள் இன்று வரை ஈமான் கொள்கிறார்களா? இர்ஃபான் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்தார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யூதர்கள் விளங்கியதை போல இந்த உலகத்திலே எந்த கூட்டமும் விளங்கிக் கொள்ளவில்லை. எல்லா வரலாற்று குறிப்புகளும் அப்படித்தான் தெரிகிறது. அது மட்டுமல்ல, மக்காவின் அந்த சுற்றுச்சூழல்களிலே உதயமாவார்கள் என்பதை எதிர்பார்த்த வண்ணமாக அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருள் வேதத்திலே சொல்லித் தருவான். யூதர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய ரசூலை யூதர்கள் எப்படி விளங்கினார்கள் என்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் வேதத்திலே சொன்ன வார்த்தையை சொல்லுகிறேன். யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹு. நான் குறிப்பிட்டேன், தான் பெற்ற குழந்தைகளை கூட்டத்திலே இனம் தெரிவதைப் போல அதுதான் புரிவதிலே உயர்வான பிரிவு. அதைவிட தெளிவாக விளக்கமுள்ள ஒரு வஸ்துவை சொல்ல முடியாது என்று நான் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். அல்லாஹ் அருள் வேதத்திலே சொல்லுகிறான், அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த யூதர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள், புரிந்து வைத்திருந்தார்கள். கமா யஅரிஃபூன அப்னாஹு, தான் பெற்ற குழந்தைகளை எப்படி புரிந்து வைத்திருந்தார்களோ அப்படி அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யூதர்கள் விளங்கி வைத்திருந்தார்கள். அப்படி என்றால் இர்ஃபான் ஈமானுக்கு காரணமாக இருந்தால் உலகத்திலே குஃபார்களுக்கு முன்னால் யூதர்கள் தான் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். எந்த யூதர்களும் இன்று நமக்கு இஸ்லாமுக்கு கொடிய பகையாக இருப்பவர்கள் யார் என்றால் அந்த யூதர்கள் தான். சுருக்கமாக இடையிலே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். இன்றும் இந்த அவலத்திற்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் முஸ்லிம் சமுதாயத்திலே பிளவும் இன்னிப்பும் இந்த எதிர்பாராத இந்த சீரிட்ட நிலையும் சமுதாயத்திற்கிடையே பிளவும் சண்டையும் சச்சரவுகளும் இருக்கிறது என்றால் இதற்கெல்லாம் திட்டத்து செயல்பட்டுக் கொண்டிருப்பவர்கள் யூதர்கள். அப்துல்லா இப்னு சபா என்பவர் வரலாறிலே மறக்கக்கூடாத, மறக்க முடியாத, மறக்காமல் விளக்கி வைத்திருக்க வேண்டிய அம்சம், நம்மை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டியதை சொல்லுகிறேன். அப்துல்லா இப்னு சபா என்பவன் சங்கைக்குரிய உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வெட்டப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட நேரத்திலே யமன் பகுதியில் இருந்து அவனும் அவனோடு சேர்ந்த ஒரு குழு யூதர்கள் அப்படியே இஸ்லாத்திற்கு தங்களை பதிவு செய்து கொண்டார்கள். இஸ்லாமுக்கு கலிமா சொல்லி வந்ததனுடைய நோக்கமே இஸ்லாமிலே பிளவை உண்டாக்க வேண்டும் என்று இந்த திட்டத்தோடு வந்தவன் அந்த யூத கூட்டம். தான் பெற்ற மழலையர்களைப் போல தெளிவிலும் தெளிவாக உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தனித்தன்மையை, நுபுவத்தை, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை விளங்கி வைத்திருந்த அந்த கூட்டம் இந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும், கெடுக்க வேண்டும் என்பதற்காக அன்று அப்துல்லா இப்னு சபா ஒரு தலைமையிலே முனாஃபிக் கூட்டமாக தீனிலே நுழைகிறான். அந்த காலத்திலிருந்து இந்த நாள் வரை சமுதாயத்தை பிளவுபடுத்தும் பணியிலேயே அவன் இருக்கிறான். அன்று அவன் பிளவுபடுத்துவதற்கு சொன்ன காரணம் என்ன தெரியுமா? சங்கைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமை மகளார் பாத்திமா நாயகியுடைய குடும்பம் புறக்கணிக்கப்படுகிறார்கள். நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேர குழந்தைகள் தலைமை பொறுப்பில் இல்லாமல், ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் அகற்றப்படுகிறார்கள். அவர்கள் அநியாயத்திற்கு இறக்காகிறார்கள், அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். சமூகம் அவர்களை மதிக்கவில்லை என்று அவன் முதலிலே நபிகள் நாயகத்தின் ஆறு ரசூலின் மீது பாசம் இருப்பதை போல சொல்லி சமுதாயத்திலே பிளவை உண்டு பண்ணி தகராறையும் விகாரத்தையும் வளர்த்தார். அந்த நாளிலே அவர்களுடைய கூற்றை மறுத்து சொல்லி, அப்படி இல்லை, அது தீனில் இல்லாதது, தீனுல் இஸ்லாம் என்பது ஐக்கியமாக ஒற்றுமையாக இருந்து தீனிலே அல்லாஹ்வும் ரசூலும் அல்லாஹ்வுடைய வேதமும் நமக்கு சொல்லித் தரப்படி வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்பதை அலி அவர்கள் எதிர்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூற்றை மறுத்து சொல்லி அதை தடுத்துக் கொண்டிருந்தவர்கள் அலியவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா வெட்டப்பட்ட பிறகு, ஷஹீதாக்கப்பட்ட பிறகு அந்த கொள்கையை மேலும் அதிகமாக வளர்த்தார்கள். அலி அவர்களுக்கு நுபுவத் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஷியா கூட்டத்திற்கு வளம் போட்டு அதை வளர்ப்பதிலே பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டு ஷியா சுன்னி என்ற இரண்டு பிரிவுக்கு வளம் கொடுத்து அதற்கு ஊட்டம் போட்டவர்கள் அந்த அப்துல்லா இப்னு சபாவுடைய கூட்டம். அந்த நாளிலே அவனுடைய அந்த பிரச்சாரத்தை எதிர்த்து முழக்கமிட்டு மறுத்து சொன்னவர்கள் வேண்டுமென்றே அவர்களுடைய கூட்டினுடைய கரைகளை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் யஸீதுடைய தரங்கற்ற செயலினால் சங்கைக்குரிய ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு இவர்களை மறுத்து பேசுவதற்கும் இவர்களுடைய ஆதாரத்தை அதிகப்படுத்த
வளப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் இலகுவாக இருந்ததால் சமூகம் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரை புலவுபட்ட சூழ்நிலையிலேயே தகராறுக்காகவும் விலக்குகளாகவும் எதிராகவும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, சங்கைக்குரியவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் கருத்து வேற்றுமை உள்ளதை சொல்லி சொல்லி நமக்கிடையே பிளவை உண்டாக்கக்கூடிய இந்த கருத்து அந்த யூதர்கள் கைகண்ட கலையாக கொண்டு அவர்கள் கற்றுத்தந்த கலையாக இருக்கிறது. அதைத்தான் நசாராக்கள் கிறிஸ்துவர்களும் கையாண்டார்கள். இந்திய திருநாட்டிலே சத்திய கொள்கையினுடைய முழக்கமிட்டு மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருந்த காலத்தில் கைரவுக்கல்லிது என்ற அந்த கொடிய நச்சு கருத்தை இந்த பூமண்ணிலே வளர்த்து விடுவதற்கு அப்துல் வஹாபுடைய கொள்கையை வளர்ப்பதற்கு இங்கே சித்திக் ஹசன், நவாப் சித்திக் ஹசன் என்பவரை இங்கே தூண்டிவிட்டு அவருடைய தலைமையிலே அது வளரச் செய்து அதற்கு வளமூட்டி அதற்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து இந்த கைரவுக்கல்லிலே தீனுல் இஸ்லாத்திலே 4 இமாம்களில் ஒரு இமாமை பின்பற்றி வாழ்வதிலே இருக்கும் நலவும் அடக்கமும் தெளிவும் அதில் இருக்கக்கூடிய ஆழமான ஆரோக்கியமான அணுகுமுறையையும் கெடுத்து சீர்குலைப்பதற்கு உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கருவாக வழியிலே அதை வளப்படுத்தி அதை மேலும் கூட்டி நட்டு நமக்கிடையே கருத்து வேற்றுமையை வளர்க்கக்கூடிய ஒரு தீய நச்சு கொள்கை நமக்கிடையே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. 23 ஆண்டு காலத்திலே இந்திய திரு உலகத்திலே அற்புதமான இஸ்லாமை வெற்றி பெறச் செய்த பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொண்டு செய்தார்கள் என்பதை அந்த யூதர் கூட்டம் தெரிந்து கொண்டது. அடியும் சண்டையும் வெட்டும் குத்துமாக இருந்து கருத்து வேற்றுமையோடு தகராறிலே வாழ்ந்த அரபியர்களை ஏக கொள்கையின் அடிப்படையிலே கருத்து வேற்றுமையை அறந்து சண்டை சச்சரவுகளை திறந்து ஐக்கியமாக இத்திபாக்காக ஒத்துமையாக இருக்கும் தரத்தை அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவர்களையும் வரவழைத்தவர்கள் அவர்களை சகோதரர்களாக ஏற்றுக்கொண்ட பண்புகள் அதிலே ஊட்டிச் சென்ற முகப்பத்து இது போன்ற அற்புதமான அணுகுமுறைகளை சொல்லி உயிரிலும் உயிராக சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுக்கும் அருள்பண்பையும் தகராறுகளை விட்டு பொறுத்து மன்னித்து அவர்களை அரவணைக்கக்கூடிய அருள் தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டிலே உருவாக்கினார்கள். இவர்களை பிளவுபடுத்தினால்தான் இந்த சக்தியை குறைக்க முடியும் என்றுதான் அந்த காலத்திலே அவர்கள் செய்த சூது. அதற்கு பயன்பட்ட எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றன. அதில் குறிப்பிலும் குறிப்பாக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரச்சனைக்குரிய விஷயமாக கருத்திலே எடுத்து அதை சொல்லி குழப்பம் விளைவித்தார்கள். கருத்து வேற்றுமையை சொன்னார்கள், தக்லீதை வேண்டாம் என்று சொன்னார்கள். அடுத்து என்ன சொல்லி வருவார்கள்? எதனாலடா இந்த சமுதாயம் ஐக்கியமாக இருக்கிறதே, ஒற்றுமையாக இருக்கிறதே, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை விவகாரங்கள் வந்தாலும் இவர்கள் மேலோங்கி நிற்கின்றார்களே, வளர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்களே, ஐக்கியமாக ஒற்றுமையாக கருத்துக்களை செம்மைப்படுத்தி சொல்லுகிறார்களே, இவர்களுடைய சக்தியை குறைக்க முடியவில்லையே என்று இந்திய திருநாட்டிலே ஆட்சி புரிந்த பரங்கியர்கள் வெள்ளையர்கள் யோசித்தார்கள். அதை அல்லாமா இக்பால் அழகாக சொல்லுவார். அவர் சொல்லுகிறார்கள், ஏ பாக்கா जो मौत से डरता नहीं जरा, இந்த கூட்டம் பசியை தாங்கிக் கொள்கிறார்கள், உயிரை பெரிதாக நினைப்பதில்லை, உயிரை துறப்பதற்கும் தெரிகிறார்கள், ஆனால் ஈமானிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஏ பாக்காக்கள் जो मौत से डरता नहीं जरा, கொஞ்சமும் மரணத்திற்கு இவர்கள் அஞ்சுவதில்லையே. இந்த வீரத்தன்மை, இந்த அருளான நெருக்கத்தன்மை இவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது? அவர்கள் யோசித்தார். ரூஹ முஹம்மதி இஸ்கே பதன் சே நிகாலோ, அவன் குறிப்பாக கண்டான். உண்மையாக சொல்லுகிறேன், மிகவும் வேதனையோடு சொல்லுகிறேன், நமக்கிடையே என்று நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் யாருவல்லதீன ஆமனும், ஈமான் கொண்ட செய்தியவர்களே, ஆமினு ஈமான் கொள்ளுங்கள், பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும். அல்லாஹ்வை நாம் நம்புகிறோம். அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்வதிலே இந்த கைரமுக்கல்லிதுகளாக இருப்பவர்கள், மௌலூது ஷரீஃப் ஓத வேண்டாம் என்று சொல்லுபவர்கள், பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத் ஓதுவதை கொச்சைப்படுத்தி பேசுபவர்கள், அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வசீலாவை குறைபடுத்தி சொல்லுபவர்கள், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய திருநாமத்தை கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கண்ணிலே ஒத்திக் கொள்வதை கூட குறை சொல்லி குற்றம் சொல்லி பேசுகிறார்களே. இந்த சங்கைக்குரிய இதை கிழக்கரையிலே மௌலூது ஷரீஃப்கள் எவ்வளவு சங்கையாக நடந்து கொண்டிருந்த காலம் இருக்கிறது. இன்று நடக்கிறதா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. இந்த தமிழகத்திலே எல்லா பகுதிகளிலும் அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழ் பாடுவதை புண்ணியமாக கருதினார்கள். மௌலூது ஷரீஃபை அருளாக கருதினார்கள். மௌலூது ஷரீஃபை பொறுத்தவர்கள் இதை கீழக்கரையை சார்ந்தவர்கள், மஹபூப் நபி, மஹபூப் டிவி போன்றவர்கள் அவர்களால் தொகுக்கப்பட்டதும் சங்கைக்குரிய சதக்கத்துல்லா அப்பா அவர்களால் தொகுக்கப்பட்ட விசிறியாவை பாட புத்தகமாக வைத்து
பாடங்களிலே பயிற்றுவித்து கற்றுத்தந்த காலம் இருக்கிறது. யான் படித்திருக்கிறேன், என் தகப்பன் படித்திருக்கிறார், எனது உஸ்தாத்மார்கள் எல்லாம் வித்ரியாவை பாடமாக வைத்து படித்திருக்கிறார்கள். இந்த வித்ரியாவிலே சதக்கத்துல்லா அப்பா சொன்ன அந்த அருள் வேதத்திலே சொல்லப்பட்டது என்ன என்பது தெரிந்தவர்கள் இந்த கீழக்கரையிலே எத்தனை பேர் இருப்பார்கள். நாயகமே, உங்களுடைய பிரியம் அகுமி வலகமி என்னுடைய ஊனிலே சதையிலே ரத்தத்திலே இரண்டர கலந்திருக்கிறது. அப்படி எல்லா பகுதிகளும் நாயகமே உங்களுடைய மகப்பத்து, உங்களுடைய இஷ்கு, உங்களுடைய பிரியம் இரண்டர கலந்திருப்பதனால் பிஹிமாலி சைத்தானி கல்வி மதாசிலு என் உள்ளத்திலே சைத்தான் வந்து ஊசாடுவதற்கு கூட இடம் கிடைக்காமல் அல்லாஹு தஆலா எனக்கு அருளை தந்திருக்கிறார். சங்கைக்குரிய உமர் சதக்கத்துல்லா அப்பா இது போன்ற வரிகளை ஒன்றல்ல இரண்டல்ல நூற்றுக்கணக்கான வரிகளை வித்ரியாவிலே அருளிலும் அறிவாக தொகுத்து தந்த பாங்கினை நினைத்து பார்ப்பதற்கும் படித்து பார்ப்பதற்கும் உண்டான எண்ணம் நம்மிலே குறைந்து போனதே. அதைத்தான் அல்லாமா இவ்வாறு சொல்கிறார்கள், ரூஹ முஹம்மதி இஸ்கே பதல் செய்தி காண்போம். இவர்கள் ஊனிலே சதையிலே இரண்டர கலந்திருக்கும் இந்த முஹம்மதியினுடைய ரூஹ இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்து வீசிவிடுங்கள். சிக்கிர அரபு தேக்கிய பரங்கி சியாலா பார்த்தார்கள். அரபியர்களும் சரி, இந்திய திருநாட்டில் வாழும் முஸ்லிம்களும் சரி, உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்டிருக்கும் இந்த பாசத்தையும் மஹப்பத்தையும் கண்டார்கள். இஸ்லாமுக்கு ஹிஜாஸிலே யமன் நிகால்கோ வெளியேற்றுவதற்குண்டான வழியை கண்டார்கள். என்ன செய்தார்கள்? சங்கைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிரச்சனைக்குரிய பொருளாக கண்டார்கள். நாயகத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை சொன்னார். கைலகம் தங்கத்தை கனிகின்ற செலவாத்தை கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் என்று சொல்லுவதெல்லாம் அது பித்அத் என்று சொல்லுவார்கள். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வசீலாவாக தேடி துஆ செய்தால் அது குஃப்ர் என்று சொல்லுவார்கள், அது ஷிர்க் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் அல்லாமல் யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தால் அது ஷிர்க் என்று சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தை உள்ளத்திலே ஊரிலே சதையிலே உயிரோடு உயிரோட்டமாக ஆக்கிக் கொண்டவர்களுக்கு இதையே பிரச்சனைக்குரிய விஷயமாக்கி அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தையே பிரச்சனைக்குரிய விவகார பொருளாக ஆக்கி அதையே விவாத பொருளாக ஆக்கி வரிசைப்படுத்தி சொல்வார்கள். இவ்ஹார் இஷ்க், நாயகத்தின் மீது இஷ்கை வெளிப்படுத்துவது அது பித்அத் என்று சொல்வார்கள். வசீலத்து ரசூல் அது ஷிர்க் என்று சொல்வார்கள். ஷஃபாஅத்து ரசூல் அது இல்லாத ஒன்று என்று சொல்வார்கள். வசீலா அது ஜாயிஸே இல்லை என்று சொல்வார்கள். வரிசைப்படுத்தி சொல்வார்கள். நாட்டு ரசூல், மதஹு ரசூல் இதெல்லாம் அந்த காலத்தில் சஹாபா காலத்தில் இல்ல, இல்லாததை புரட்டாக சொல்கிறார்கள் என்று வரிசைப்படுத்தி ராத்து ரசூலை முதலாதியாக விவகார பொருளாக ஆக்கித்தான் இந்த உலகத்திலே இந்திய திருநாட்டில் மட்டுமல்ல முஸ்லிம்கள் வாழும் பகுதிகளில் எல்லாம் கருத்து வேற்றுமையை வளப்படுத்தி வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிய வேண்டும். அருமைக்குரியவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமீனு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்றால் தஹ்சீலுல் ஹாசில் முஹால் என்று சொல்வார்கள். ஒரு முறை செய்ததை அதையே மீண்டும் செய்ய என்றால் எந்தாவது புதிதாக செய்ய முடியாது, வேறொன்றை வேண்டால் செய்யலாம். செய்ததை செய்யுங்கள் என்று சொன்னால் அது எப்படி செய்ய முடியும்? அது நடக்காத ஒன்று என்று சொல்வார்கள். அப்படியானால் ஆமீனு பில்லாஹி இரண்டாவது முறையாக அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னதுடைய பொருள் என்ன? நான் சங்கைக்குரிய அல்லாமா ராஜி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்வது யூமினூன பில் கைபி, மறைவானதை கேட்டு நம்புவது அந்த வரிசையிலே நம்பியதாக இருக்கிறது. ஆனால் உண்மையான நம்பிக்கை தஅல்லுக்கு மஅல்லாஹ், அல்லாஹ்வோடு உங்களுடைய உறவை நீங்கள் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும், பசுமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலோடு உங்களுடைய உறவை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நிஸ்பத்து உங்களுக்கு அருள்மிக்கதாக, ஆழமானதாக, ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி என்றால் தஅல்லுக்கு மஅல்லாஹ், தஅல்லுக்கு மஅர் ரசூல், அது இஹ்திமாது அலல்லாஹ், அது இஹ்திமாது அலர் ரசூல், நம்பிக்கை வைப்பது, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பரிபூர்ணமாக நம்புவது, வாயிலே சொல்வதல்ல, வார்த்தையிலே மொழிவதல்ல, மாறாக நம்முடைய செயலிலே, நம்முடைய அசைவுகளிலே, நம்முடைய அணுகுமுறையிலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைப்பது. அல்லாஹ் இதை செய்து தருவார். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு இது கிடைக்கும் என்ற உறுதி இருக்கிறது, அது ஈமான். அந்த உறுதி நமக்கு இருக்கிறதா? எந்த ஒரு காரியத்தை அல்லாஹ்வை கொண்டு நடக்கும் என்று நாம் சொல்கிறோம், அல்லாஹ் நடத்தி தருகிறான் என்று நாம் சொல்கிறோம். ஒருத்தன் நன்றியுடையோடு நம்மை சொன்னால் இது அல்லாஹ் தான் தந்தானே
என்று நினைத்து பார்க்கிறோமா? நான் இங்கே பேசிவிட்டு இறங்கி செல்கிறேன். ஹஜ்ரத் அவர்களே, நீங்க அழகாக இங்கு தேவையான விஷயத்தை சொன்னீர்கள் என்று ஒரு சகோதரர் என்னை பார்த்து சொன்னார். நான் செய்ததை எனக்கு புகழாக சொல்கிறார். சந்தோஷம், உங்களுக்கு நன்றி என்று நான் சொன்னால் நான் ஒன்றுக்கும் மற்ற துப்பற்றவன் என்பதை பொருள்கள். ஈமான் உள்ளவனாக அப்படி இருக்க முடியாது. நிச்சயமாக ஈமான் உள்ளவனாக நான் இருந்தால் என்னை பார்த்து புகழான சொற்களை சொன்னார். நான் என் மனதிலே நினைக்க வேண்டும், யா அல்லாஹ், என்னிலே எத்தனை அழிவுகள், எத்தனை குறைகள், எத்தனை குற்றங்கள், எத்தனை மூலங்கள் இருக்கின்றன. அத்தனையும் மறந்து நான் சொன்ன இந்த 4 வார்த்தையை நீ எனக்கு சொல்ல வைத்தாய். என்னுடைய குறைகளை மறந்து, என்னுடைய அழிவுகளை மறைத்து என்னை புகழும்படி செய்த உனக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹ்வோடு அந்த தாழ்வத்தை நாம் உருவாக்கிக் கொண்டிருக்கிறதே, அதற்கு பேர் இரட்சிமான் அல்லாஹ், அதற்கு பேர் ஈமான். அந்த ஈமானைத்தான் அல்லாஹ் தஆலா ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி என்று சொல்லித் தருகிறார். அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் பாருங்கள். அல்லாஹ்வுக்கு நாம் இதாஅத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாம் வழிபட வேண்டும். அவன் சொன்ன கூற்றுப்படி நாம் நடக்க வேண்டும். ஒரு தாழ்வு அடுத்து ஒரு சம்பந்தம் எப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய நேசம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நாம் நேசிக்க வேண்டும். இரண்டாவது தாழ்வு இன்னும் பாருங்கள், அல்லாஹ்வை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று கருதுகிறோம். இதுவெல்லாம் தாழ்வுக்கு தொடர்பு என்று சொல்கிறோம். ஒருவரை நாம் கண்ணியப்படுத்துவது, ஒருவரை நாம் மதித்து விருந்தோம்பல் செய்வது, ஒருத்தருக்கு சங்கை செய்வது, இவைகளெல்லாம் ஒரு விதமான தொடர்புகள். அல்லாஹ்வை நாம் சங்கை செய்ய நினைக்கிறோம். அல்லாஹ் தஆலாவுக்கு தீமை, அதாவது வேதனை தரக்கூடாது. அவனுக்கு பொருத்தமில்லாததை செய்யாமல் நம்மை நாம் தவிர்த்துக் கொள்ள நினைப்பது, இது ஒரு தாழ்வுக்கு. அதுபோல அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நாம் வாங்கிப் பெறுவது, இது ஒரு தாழ்வுக்கு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக் கொள்வது, இவைகளெல்லாம் தாழ்வுக்கு. அல்லாஹ்வோடு நாம் ஒப்பந்தம் செய்து கொள்வது, எப்படியெல்லாமோ தாழ்வுக்கு ஒப்பந்தங்கள் நம்முடைய உறவுகள். அல்லாஹ்வை நாம் உறவை உருவாக்கிக் கொள்வது, ஒப்பந்தம் செய்வது, நாம் அவனோடு ஒப்பந்தம் பயத்தை செய்வது, நான் இனி தவறு செய்ய மாட்டேன், அவனுடைய மன்னிப்பை வாங்கிப் பெறுவது, அவனுடைய பொருத்தத்தை வாங்கிப் பெறுவது. அதுபோல அவனுக்கு வேதனை தரக்கூடிய, அவனுக்கு பொருத்தமில்லாததை செய்யாமல் இருப்பது, அவனுக்கு அல்லாஹ்வுக்கு நாம் சங்கை செய்வது, அல்லாஹ்வை நாம் நேசிப்பது, அல்லாஹ்வுக்கு நாம் இதாஅத் செய்வது, இவைகளெல்லாம் நாம் அல்லாஹ்வோடு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய தொடர்பு. இத்தனை தொடர்புகளை பாருங்கள். அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்பை வளப்படுத்திக் கொள்வதற்கும் ஆழப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த தொடர்பு இருக்கிறதே, இந்த தொடர்புகளை எப்படி உருவாக்கிக் கொள்ள வேண்டும்? ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், இப்படியான உறவுகளை உண்டாக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, இந்த உறவுகளை எப்படி உண்டாக்கிக் கொள்வது? முதல் உறவை எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு இதாஅத் செய்ய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்ய வேண்டும் என்றால் டைரக்டா போய் அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் இதாஅத் செய்தால் அதுதான் என்னுடைய இதாஅத். டைரக்டா அல்லாஹ்ட்ட போக முடியலையே. அல்லாஹ்வோடு இருக்கும் உன்னுடைய உறவை அண்ணனோடு நீ வைத்துக் கொள்ளும் உறவைத்தான் அது வளர்ப்பது உருவாக்குமே தவிர, அண்ணனை விடுத்து உனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா கூட உதவி தராது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்பதனால் தான் அந்த கலிமாவை நமக்கு கலிமாவாக ஆக்கப்படுகிறது. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், எல்லா திருத்தூதர்களுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா இருந்திருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் மூஸா ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லாஹ். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரே ஒரு கவுமுக்கு தான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் நாவினால் உள்ளத்தால் உறுதி செய்து நம்முடைய அந்த சாட்சியை நமது சாட்சியாக நாம் ஏற்றுச் சொல்கிறோம். அதுதான் ஷஹாதத்து கலிமா என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே நம்முடைய தாழ்வுகளை, நம்முடைய உறவை அல்லாஹ்வோடு வளப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? அண்ணலின் வாயிலாகத்தான் செய்ய முடியுமே தவிர இல்லாமல் தனியாக முடியவே முடியாது. அல்லாஹ் சொல்லித் தருகிறார், ரசூல பக்கத்து அத்தா அல்லாஹ். யாரு அல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்ய வேண்டுமா? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீங்கள் இதாஅத் செய்யுங்கள், அதுதான் என்னுடைய இதாஅத். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இதாஅத் செய்வது ஐன் இதாஅத் இல்லா, அல்லாஹ்வுக்கு வழிபடுவதற்கு நேருக்கு நேர் சமமானது என்பதை வழங்குகிறோம். மஹப்பத், அல்லாஹ்வோடு நான் மஹப்பத் வைக்க நினைக்கிறேன், அல்லாஹ்வோடு என்னுடைய பிரியத்தை வளப்படுத்திக் கொள்ள நினைக்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது இன்கும் துஹிப்பூனல்லாஹ, நீ அல்லாஹ்வை நேசிக்கிறாயா, ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்க வேண்டுமே ஆனால் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றினால் தான் கிடைக்கும். இல்லை என்றால் நேசம் கிடைக்காது, நம்முடைய நேசம் உருப்பெறாது. அப்படியானால் எல்லா உறவு
நேரடியாக நம்முடைய உறவை அல்லாஹ்வோடு வளப்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அருள் வேதத்திலே எங்கே குறைத்து பார்த்தாலும் காண கிடைக்காது. அதுதான் நம்முடைய தாக்கம், அதுதான் நம்முடைய இலட்சியமான். அல்லாஹ்வோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய அருளான தொடர்பு, ஆழமான தொடர்பு. அந்த தொடர்பை அற்று போனதன் காரணத்தினால், அது இல்லாமல் போனதன் காரணத்தினால், அதை நாம் மாற்றிவிட்டதன் காரணத்தினால், அதற்கு உருவம் கொடுத்ததை இல்லாமல் செய்ததன் காரணத்தினால் தான் இன்று நமக்கு இருக்கும் இந்த அவலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது கட்டும் அல்லாஹ்வுக்கு நாம் அதவு செய்ய நினைக்கிறேன், மரியாதை செய்ய நினைக்கிறேன், அல்லாஹ் தஆலாவை நான் கண்ணியப்படுத்த நினைக்கிறேன். அண்ணனுக்கு நீ கண்ணியப்படுத்து, அதுதான் எனக்கு தரும் கண்ணியம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் மரியாதை குறைவாக அல்லது கண்ணியத்தை காக்காமல் ஒருவன் செயல்பட்டால் அல்லாஹ் தஆலா அதைத்தான் சுட்டிக்காட்ட வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. அல்லாஹ்வுக்கு முன்னாலும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னாலும் நீங்கள் சங்கையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு செய்யும் சங்கை அண்ணனுக்கு செய்யும் சங்கையாக இருக்கிறது. அண்ணனுக்கு செய்யும் சங்கை தான் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நாம் செய்யும் மரியாதை தான் அல்லாஹ்வுக்கு நாம் செய்யும் மரியாதையாக இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் ஒன்றாகவே நம் கண்ணுக்கு தெரிகிறது. இரண்டையும் இணைத்து அல்லாஹ் தஆலா அருள் வேதத்திலே சொல்லுகிறான். நான் ஓதுவதெல்லாம் ஆயத்தில் குர்ஆன், நான் பிரித்து சொல்வதல்ல, இணைத்து அல்லாஹ் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் பிரிக்க முடியாது, அது பிணைந்த ஒன்றாக இருக்கிறது. இந்த உலகத்திலே காணாத ரப்பை நாம் காண்பதற்கும் அதை நம்புவதற்கும் ஷஹாதத்து சொல்லுவதற்கும் அல்லாஹ்வோடு நம்முடைய தொடர்புகளை எல்லா விதமான தொடர்புகளை உண்டாக்கிக் கொள்வதற்கும் அருள்நபி முஹம்மது ரசூலுல்லாஹி உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தானுங்க நமக்கு அந்த அருள் கிடைக்கும். அருள்நாயகத்தினுடைய பெயரை சொல்லும்போது தங்கையாக சலாம் சொல்ல, ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று அடக்கமாக கேட்டுக்கொள்ளும். பாருங்க, அருள்நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நம்முடைய உறவை எந்த அளவுக்கு எந்த வகையிலே உருவாக்கிக் கொள்கிறோமோ அது அல்லாஹ்வோடு ஏற்படுத்திக் கொண்ட உறவாக இருக்கிறது. அல்லாஹ்வும் ரசூலும் அப்படி பிணைந்த ஒன்றாகத்தான் அருள்வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அருள்நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சங்கைக்குரிய சஹாபியர்கள் அல்ல, சில அராபியர்கள் வந்தவர்கள் பல நேரத்திலே வேதனைப்படுத்துகிறார்கள். அப்படி சங்கைக்குரிய நாயகத்திற்கு மன நோவினை ஏற்பட்ட நேரத்திலே அல்லாஹ் தஆலா அருள் வேதத்திலே வசனத்தை இறக்கிறான். என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இன்னல்லதீன யூதுனல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் வேதனைப்படுத்தியது அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூலை வேதனைப்படுத்தினால் அது அல்லாஹ்வை வேதனைப்படுத்தியதாக. எந்த உறவை வைத்துக் கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுடைய உறவு உங்களுக்கு வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அந்த பாதையிலே போனால் தான் கிடைக்கும், இல்லை என்றால் கிடைக்காது. அடுத்து அல்லாஹ்வோடு அவனுடைய திருப்பொருத்தம் எனக்கு வேண்டும், அல்லாஹ்வுடைய ரிலா நான் வாங்கிப் பெற வேண்டும் என்று கருதுகிறேன். அல்லாஹு வ ரசூலுஹு அஹக்க அன் அல்லாஹ் தருவார். அல்லாஹ்வும் ரசூலும் நீங்கள் பொருத்தத்தை உண்டாக்கிக் கொள்வதற்கு மிக உரிமை பெற்றவர்கள். அல்லாஹ் ரசூலையும் சேர்த்துத்தான் சொல்கிறார். என்னை நீ கண்ணியப்படுத்தி என்னை நீ பொருத்தப்படுத்த நினைத்தால் என்னுடைய ஹதீஸை நீ பொருத்தப்படுத்த வேண்டும். அந்த பொருத்தத்தில் தான் என்னுடைய பொருத்தம் இருக்கிறது. எல்லாரும் அண்ணனோடு ஒட்டியதாகவும் அதோடு இணைந்ததாகத்தான் இருக்கிறது என்பதை காண்கிறோம். அது போகட்டும், அல்லாஹ் தஆலாவிடத்திலே மக்ஃபிரத்து மன்னிப்பு பெற வேண்டும் என்று கருதுகிறோம். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு நமக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வோடு நாம் மன்னிப்பு பெற வலவு அன்னஹும் யவ்வலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக. நாயகமே, வலவு அன்னஹும் யவ்வலமு அன்ஃபுஸஹும், யாராவது தவறு இழைத்து விட்டால், மூமினானவர்கள் யாராவது தவறு செய்து விட்டால், ஜாஊக நாயகமே உங்களிடத்தில் வருவார்கள். வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பார்கள். அல்லாஹ் கேட்டால் ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூலும் மன்னித்தால் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மன்னிப்பு வேண்டும் என்று இந்த அருள் வசனம் சொல்கிறது. பாருங்க, அருள் நபி ஸல்லல்லாஹு அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் பத்ர் சஹாபாக்களிலே ஒருவர் ஒரு சந்தர்ப்பத்திலே அவரிடத்திலே ஒரு தவறு நேர்ந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரகசியமான ஒரு செய்தியை தன்னுடைய தோழர் ஒரு இடத்திலே பேச்சுக்கிறையிலே சொல்லிவிட்டார்கள். அதை அல்லாஹ் தஆலா குறிப்பு காட்டி அருள் வசனத்திலே இந்த உங்களுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தியது குற்றம் என்று வசனம் இறக்கப்பட்ட பொழுது, ஓஹோ அந்த குற்றம் செய்தவன் நான் தான், என்னை பற்றித்தான் அந்த வேதவார்த்தை இறங்கியிருக்கிறது என்று சொல்லி மதீனாவின் தூணிலே தன்னை கட்டி போட்டுக் கொண்டார்கள். இன்னும் மக்கள் முக்கரமாவுக்கு சென்று மதீனா நகரத்துக்கு சென்றால் உஸ்துவானத்து அபீ லுபாபா, உஸ்துவானத்து தௌபா என்ற இரண்டு பெயர்களால் இன்னும்
இன்றும் பொறிக்கப்பட்டிருக்கும் அந்த தூண் அங்கே இருக்கிறது. உஸ்துவானத்து தௌபா, மன்னிப்பு அருளப்பட்ட தூண். அதுவல்ல, உஸ்துவானத்து அபீது பாபா, அபீது பாபா என்ற பெயரில் தொடங்கும் ஒரு தூண் இன்றும் இருக்கிறது. அந்த மாபெயில மின்பரி ரவுகத்தும் இன்றையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கபருக்கும் அவர்களுடைய மின்பருக்கும் இடையிலே இருக்கும் அந்த தூண்கள் இருக்கின்றனவே, அதில் ஒரு தூண் உஸ்துவானத்து அபீது பாபா. அவர் தன்னை கட்டி போட்டுக் கொண்டார்கள். அந்த நேரத்தில் வேதனைப்பட்ட சஹாபியர்கள் பலரும் அபூ பாபாவுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முறையிட்டார்கள். அந்த கூட்டத்திலே சங்கைக்குரிய அருமை தாயார் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கூட அபூ பாபா தூய்மையானவர், அவரை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். சங்கைக்குரிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்தார்கள். சில தினங்களுக்கு பிறகு, 2-3 தினங்களுக்கு பிறகு அபூ பாபாவை பற்றி மன்னிப்பு ஆயத்தியை வந்து சொன்ன பொழுது நற்செய்தி சொன்னவருக்கு சந்தோஷமாக ஒரு காணிக்கை தர வேண்டும் என்று தன்னுடைய ஜுப்பாரி சரட்டை கழற்றி கொடுத்தார்கள், தன்னுடைய கமீஸை கழற்றி கொடுத்தார்கள். மீண்டும் தன்னை அங்கேயே கட்டிக் கொண்டார்கள். பிறகு கேட்டார்கள், உங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வந்துவிட்டது, ஏன் அபூ பாபா இன்னமும் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது சங்கைக்குரிய அபூ பாபா சொன்னார்கள், அல்லாஹ் என்னை மன்னித்தான், ஆனால் பூர்வாங்கல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை மன்னித்தார்களா என்று தெரிந்தால் தான் எனக்கு மன அமைதி பெறும், அதுதான் எனக்கு மன்னிப்புக்குண்டான கருவானது என்று சொல்லி காத்திருந்தார்கள். பிறகு தொழுகை நேரத்திற்கு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்ததாக சொன்ன பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய அந்த தூணில் இருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு சென்றதை அழகாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. தஃசீர் கிரந்தங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எந்த உறவாக இருக்கட்டும், ரிலாவாக இருக்கட்டும், அண்ணலோடு ஒட்டியாத்தான் அல்லாஹ்வோடு சேர முடியும். மஹப்பத்தாக இருக்கட்டும், அல்லாஹ்வோடு நம்முடைய மஹப்பத்து வேண்டுமா, பூமாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இத்திபாஐ கொண்டு நாயகத்தினுடைய பொருத்தத்தை பெற்றுத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும். அடுத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலாவோடு பேச வேண்டும் என்றார். அப்படி கூட வரலாம்ல, தாழ்வுக்கு தானே ஒருத்தக்க பேசிக்கணும், முத்தக்கு கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்று இருந்தா வேற எங்கேயும் போக வேண்டாம். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, என்னுடைய நாயகத்திடத்தில் நீங்க பேசுங்க. என் ஹபீப் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் நீங்க பேசினா அவங்க பேசுறதெல்லாம் என்னுடைய பேச்சுதான். மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யுஹா, அது அல்லாஹ்வுடைய கூற்றாக இருக்கு. அண்ணலின் சொல் அல்லாஹ்வின் சொல் என்று அல்லாஹ் வேதத்தில் சொல்லித் தருகிறான். அது மட்டுமல்ல, நீ பாருங்க, பைஅத் கேளான்னு நினைக்கிறேன், யா அல்லாஹ் உன்னோடு நான் ஒரு ஒப்பந்தம் செய்து உன் கையிலே என் கரத்தை உன் கரத்தோடு வந்து நான் ஒட்டிக்கொள்ள. அல்லாஹ்வுக்கு கையே கிடையாது, பையத்து செய்யணும்னா என்னன்னு தெரியல. அல்லாஹ் தஆலாவோடு பையத்து செய்ய வேண்டும் என்று கருதினா இன்னல்லதீன யுபாயிஊனக, நாயகமே உங்களது கரம் பற்றி பையத்து செய்து இருக்கிறார்கள். இன்னமா யுபாயிஊனல்லாஹ், அது அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்தவர்கள். எப்படிங்க, யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், உங்களுடைய கரம் இருந்ததே அது உங்களுடைய கரம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய கரம், அல்லாஹ்வுடைய கை. அல்லாஹ் சொல்லுகிறான், அருள்வேதத்திலே முழக்கிறான், அல்லாஹ்வுடைய கைதான் நீங்கள் அவர்களுக்கு கரமாக கொடுத்தது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அறுதியிட்டு தெளிவாக சொல்லுகிறான். என்றால் இந்த உலகத்திலே அன்பிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நம்முடைய தொடர்பை எப்படி வைத்துக் கொள்வோமோ அதை கொண்டுதான் இருக்கிறது அருள்நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய உறவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சங்கைக்குரியவர்களே, அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு நம்முடைய உறவை நாம் எப்படி வைத்துக் கொள்கிறோமோ அதை ஒட்டித்தான் அல்லாஹ்வுடைய உறவை இருக்கும். நேரடியாக அல்லாஹ்வோடு உறவு கொள்ள முடியவில்லை. இப்படி வரிசையாக நாம் சொல்லிக்கொண்டே போனால் அல்லாஹ் தஆலாவுக்குத்தான். அப்படியானால் எல்லா உறவும் அல்லாஹ்வோடு நாம் வைத்துக் கொள்ளும் உறவெல்லாம் அன்பிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தான் வைத்துக் கொள்ள வேண்டுமா? அழகான கேள்வி. எல்லோருக்கும் தெளிவு வர வேண்டிய ஒரு கேள்வி. ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கிறது, அல்லாஹ்வோடு டைரக்டாக தொடர்பு கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று மட்டும் இருக்கு. எல்லாமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாயிலாகத்தான் என்று மஹப்பத்தாக இருக்கட்டும், நிலாவாக இருக்கட்டும், மஃபிரத்தாக இருக்கட்டும், மஹப்பத்தாக இருக்கட்டும், அதவாக இருக்கட்டும், ஒழுக்கமாக இருக்கட்டும், நேர்மையாக அல்லாஹ்வோடு நெருக்கம் வர வேண்டும் என்றால் இருக்கட்டும், இதாஅத்தாக இருக்கட்டும், எல்லாமே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்வதுதான் எனக்கு செய்வது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒன்றை மட்டும் தனக்காக அவன் குறிப்பு தந்தான், அதை நாயகமே நமக்கு கற்றுத் தந்தார்கள். தஅப்புது, வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு இருக்கு, வணக்கம் மட்டும் அல்லாஹ்வுக்கு. வணக்கம் அல்லாத அனைத்தும் அண்ணலின் வாயிலாகத்தான் போக வேண்டும். உன்னுடைய ஈமான் அண்ணலின் வாயிலாக போக வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் நாயகத்தின் பொருத்தத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மஹப்பத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மஹப்பத்திலே இருக்கிறது. அல்லாஹ்வை வேதனைப்படுத்துவது அண்ணலை வேதனைப்படுத்துவது
வணக்கத்தை திருப்திப்படுத்துவதால் அதுவே ஐனாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நீ செய்யக்கூடியது அல்லாஹ்வுக்கு செய்வது என்று அறிவித்து அல்லாஹ் சொல்கிறார். வணக்கம் ஒன்று மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு மட்டும் செய்ய வேண்டியது. அதை அல்லாஹ் தஆலாவுடைய ரசூல் என்னை வணங்குங்கள் என்று சொல்லவில்லை, வணக்கத்தை தனக்காகவும் ஆக்கிக் கொள்ளவில்லை. அதே நேரத்தில் சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, அந்த தொழுகை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை போல சொல்றாதான் தொழுகை கூட. அந்த நாயகம் எப்படி தொழுதார்கள், எப்படி செய்து காட்டினார்கள், எப்படி எல்லாம் செய்தார்கள். தொழுகைக்காக அல்லாஹ் தஆலா அக்மிஸ் ஸலாத்த லிக்ரி அகீமுஸ் ஸலாத்த என்றெல்லாம் திருக்குர்ஆன்ல சொல்றான். திருக்குர்ஆன்ல 6666 ஆயத்தை எல்லா ஆலிம்சாக்களும் உட்கார்ந்து பெரட்டி பார்த்து இன்னைக்கு நாம தொழுகிற மாதிரி ஒரு தொழுகை அதுல இருந்து உருவகப்படுத்தி எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் சத்தியமாக சொல்ல முடியவே முடியாது. ருக்குஉ, சுஜூது, இஹ்திதால், கை கட்டுறது, தராபீஹ், அத்தஹியாத் எதுவுமே குர்ஆன்ல கிடையாது. எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுதான். தொழுகை கூட வணக்கம் கூட அல்லாஹ்வுக்கு என்று சொன்னதை அண்ணலின் வடிவத்திலே செய்தால்தான் அது கிடைக்கப்பெறும் என்பதை நாம் புரிந்தால் தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்மை கொண்டு ஈமான் கிடையாது. இல்மு என்பது ஈமானுக்கு பிறகு கிடைக்கிறது. ஈமான் வந்த பிறகுதான் மார்க்கத்தை பற்றி இல்மு நமக்கு கிடைக்கப்பெறுகிறது. எனவே இல்மு ஈமானுக்கு காரணம் அல்ல, இர்ஃபானும் ஈமானுக்கு காரணம் அல்ல. பிறகு ஈமான் என்பது தஅல்லுக்கு மஅல்லாஹ், அல் இஹ்திமாது மஅல்லாஹ், அல் இஹ்திமாது அலல்லாஹ், அல் இஹ்திமாது அலர் ரசூல், அல்லாஹ்வை பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வது இருக்கிறது, அது ஈமானாக இருக்கிறது. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளி ஆதரித்து நெருக்கம் பெறுவது இருக்கிறது, அது ஈமானாக இருக்கிறது. அருமை பெரியவர்களே, ஆமினு என்று அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அது என்ன என்று பார்க்கிறோம். அருமை பெரியவர்களே, ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. ஒரு யுத்தம் நடக்கிறது. ஒரு களத்திலே, போர்க்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அணியை வெட்டி வீழ்த்தக்கூடிய கடி எண்ணத்தோடு வந்த ஒரு கூட்டம். அந்த கூட்டம், அதிலே ஒருவர் ஒட்டகையின் மீது வருகிறார், கையிலே வாழை பிடித்தவர்களாக வருகிறார். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தஅல்லுக்கை, அந்த நிஸ்பத்தை, அந்த உறவை, அந்த நெருக்கத்தை, அந்த அணுக்கத்தை உங்களுக்கு புரியும்படி அந்த சம்பவம் நமக்கு நினைவூட்டுகிறது. வாளோடு வந்த அவர் அருமநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த ஈமான் ஒழுகும் அந்த முனவ்வரான அந்த தோற்றத்தை, அந்த காட்சியை காண்கிறார்கள். அருமநாயகத்தின் மீது உண்மையான மஹப்பத்துடைய அந்த பாசத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து காருண்யமூர்த்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அழகொழுகும் வதனத்தை இந்த உலகத்திலேயே காணும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைத்து பேர்களுக்கும் தந்தருவானாக. அந்த வெற்றி எதிரிலே இருந்த அந்த காபிராக வந்தவர் ஒட்டகத்தின் மீதிலிருந்து அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அருள் முகத்தை, அந்த ஒளிமிக்க அந்த காட்சியை காண்கிறார். அந்த நேரத்தில் அவர் மனதிலே சொன்னது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெயரை இட்டு அழைக்கிறார், சொல்கிறார், நான் கலிமா சொன்னால் எனக்கு என்ன தருவாய் என்று கேட்கிறார். நான் கலிமா சொன்னால் இன் குன்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே ஒருவர் கேட்கிறார், கலிமா நான் சொல்லுகிறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள் என்று சொன்னார்கள். நாயகத்தின் மேல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதை கொடுக்க முடியும் என்பது அந்த சம்பவம் நமக்கு குறிப்பு காட்டுகிறது. ஆனால் அவருக்கு ஜன்னத்தை, சோனத்தை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு நான் சோனம் தருவேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லிவிட்டார். பிறகு அடுத்து இந்த உலகத்தில் இரண்டாவது தடவை திருப்பி சொல்லல, மனசில் நினைக்கிறார், நாயகத்தோடு ஒரு உறவை உண்டாக்கிக் கொள்ள நினைக்கிறார். என்ன உறவு? பாதத்தை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று அவர் கருதுகிறார். ஒட்டகத்தில் இருந்து வேகமாக இறங்குகிறார். இறங்கும் பொழுது அதுக்கு கட்டியிருந்த ஒரு கயிறு பாதத்திலே சிக்கி இடறி கீழே விழுகிறார். தலை குப்புற விழுகிறார். கல்வடைய கழுத்து சிக்கி கீழே விழுந்தவர் அங்கேயே வஃபாத்தாகி இருக்கிறார். அவர் இப்பொழுது செத்தார் என்று நாம் சொல்ல மாட்டோம், மறுக்கையா என்று சொல்ல மாட்டோம், மாறாக அவர் ஷஹீதாகி விட்டார் என்று சொல்லுவோம். அவர் சுவனத்துக்கு போகிறார். எதை கொண்டு போனார்? எல்மை கொண்டு போனாரா, இர்ஃபானை கொண்டு போனாரா, அல்லது அமலை கொண்டு போனாரா? வெறும் ஒரே ஒரு தஅல்லுக், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருள் வதனத்தை கலிமா சொல்லி பார்க்கும் பாக்கியம் கிடைத்தார். அடுத்து அந்த பாதத்தை விட்டுவிட வேண்டும் என்று கருதினார். அடுத்து வேறு ஒன்றுமே செய்யவில்லை, கலிமாவை திருப்பிக் கூட சொல்லவில்லை. அவர் சுத்தார குணத்திலே உயர்ந்த இடத்திலே அருளகமாக பெரும் பாக்கியத்தை பெற்றவராக இருக்கிறார். இந்த தஅல்லுக் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அருள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இருக்கும் அருள் தன்மையை தனித்தன்மையாக நாம் புரிந்து கொள்ளும் பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, புகாரி
ஷெரீஃபிலே அபூ தாவூதிலே வருகிறது. ஒரு யகூதி சிறுவன் கால யஹ்திமுன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிதமத் செய்தார். அப்படி என்ன ஹிதமத் செய்தார்? அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரத்திலே இருந்து ஹதீஸ் ஷரீஃப்களை மார்க்க விளக்கங்களை சொல்லும் நேரத்திலே பக்கத்திலே குடியிருந்த ஒரு யூதன் அங்கிருக்கும் ஒரு சிறுவர் அந்த மஹ்பிலிலே மஜ்லிஸிலே கலந்து கொள்வதற்காக வருவார். வரும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாத அணி இருக்கும், அதை சீர் செய்து வைப்பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வரும் பொழுது அந்த அசாவை எடுத்து கையிலே கொடுப்பார். இப்படி சில கிதுமத்துகள் அவர் செய்திருக்கிறார், இப்படி சில பணிவிடைகள் செய்திருக்கிறார். அப்படியே பல நேரம் வந்த அந்த சிறுவர் ஒரு நாள் காண கிடைக்கவில்லை. அன்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். என்ன கேட்டார்கள்? எங்கே அந்த சிறுவரை காணவில்லையே, எங்கே அந்த யகூதி குலாம் காண கிடைக்கவில்லையே என்று கேட்ட பொழுது மரியவர் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அங்கே வந்தவர்கள் செய்தி சொன்னார்கள். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூதுஹு தன்னுடைய சஹாபியர்களை அழைத்துக் கொண்டு அவர்களை தியாகத்து நோய் விசாரிப்பதற்காக போனார்கள். போன நேரத்திலே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யகூதியின் வீட்டுக்கு செல்கிறார்கள். எதற்கு? தன்னை நாடி தன்னுடைய மஜ்லிஸுக்கு வந்த அந்த சம்பந்தத்தை, அந்த உறவை உருவாக்கிக் கொண்ட அந்த சிறுவரை பார்ப்பதற்காக, நோய் விசாரிப்பதற்காக அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூதரின் வீட்டுக்கு செல்கிறார்கள். காருண்யமூர்த்தி சையதுல் அன்பியா காத்தமுல் முர்சலீன் என் வீடு தேடி வருகிறார் என்ற உடனே அந்த யூதருக்கு சந்தோஷம் கொள்ளவில்லை, தாழவில்லை. உடனே நாயகத்தை வரவேற்று உள்ளே கொண்டு போகிறார். படுக்கையிலே கிடந்த அந்த சிறுவருக்கு பக்கத்திலே அன்புநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அமர்ந்து கொள்கிறார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த சிறுவர் பார்க்கிறார். அந்த சிறுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கலையே அந்த சிறுவர் யூத சிறுவர் பார்க்கிறார். தன்னுடைய எஜமான், தன்னுடைய தந்தை இப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள என்று அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சந்தேக கேள்வியோடு கேட்பதை போல அந்த பார்வை இருந்தது. அந்த நேரத்தில் யூதர் சொல்லுவார்கள், சொன்னதை போல செய் மகனை என்று சொன்னார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அவர் கலிமா சொன்னார். சற்று நேரத்தில் அவர் பார்த்தார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து எழுந்து வருகிறார்கள். வந்து அந்த படிக்கட்டை தாண்டவில்லை, அந்த சிறுவன் மரணமாகி விடுகிறார். அந்த மரணமான உடனே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்கதஹு பி மினன் நார். யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நரகத்திலிருந்து தன்னை அவர் வெளியேறுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் நான் காரணமாக இருந்தானே, என்னை காரணமாக்கிய ரப்பே உனக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மஜ்லிஸுக்கு வந்த நேரத்திலெல்லாம் சொல்லாததை இன்று அவருடைய நோய் விசாரிக்கும் நேரத்திலே சொன்னதற்கு காரணம் என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நோய்வாய்ப்பட்ட சிறுவரின் பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது வாதில்படி கதவின் பக்கம் வழியிலே பார்த்தால் அங்கே அஸ்ராயீலுடைய வருகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டு கொண்டார்கள். மலக்குமார்கள் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, நாதாக்களுக்கு நபிமார்களுக்கும் நன்றாக தெரிவார்கள், பார்த்துக் கொண்டார்கள். இவருடைய கடைசி நேரமாக இருக்கிறது என்பதனால் அவருக்கு கலிமா சொல்லும் நேரம் நெருங்கிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள் என்று தான் போய் ரோஹை பிடிப்பதற்கு தாமதப்படுத்தி அஸ்ராயீல் அங்கே நின்றதை நாம் பார்க்கிறோம். பிறகு வெளியே வந்த மாத்திரத்தில் அஸ்ராயீல் அவர்களுடைய ரோஹை பிடித்து அவர்கள் இந்த உலகத்திலே ஈமானை பெற்ற சீமான் தனத்தோடு அவர்கள் சுவனத்திற்கு சென்ற காட்சியை காண்கிறோம். ஒரு தாழ்லும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும் ஒரு உறவு இருக்கிறதே, அது சின்ன உறவாக கருதியர்கள். அது ஆழமானதும் அது நமக்கு எல்லா இடத்தையும் தரக்கூடியது. அஸ்மா என்ற ஒரு சீதை அவர் பெற்றெடுத்த ஒரு சிறுவர். அவர் வாலிபமான காலத்திலே அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாருக்கு வந்தார். வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி ஈமான் கொண்டார். ஈமான் கொண்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையை நீட்டி முசாபா செய்வதற்கு நாடுகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டி அந்த சிறுவரின் கரத்தை பற்றி முசாபஹா செய்து கொண்டார்கள். முசாபஹா கூட இப்பொழுது பித்அத் என்று சொல்லுபவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த சிறுவர் கரம் பற்றினார். வரலாறு இருக்கிறது, கன்சுல் உம்மாலிலே மிக தெளிவாக பொறிக்கப்பட்டிருக்கிறது. 7 8 சஹீஹான கிதாபுகள்
கால்களிலே பொறிக்கப்பட்டதை அல்லாஹ் செல்லம் அழைத்து அதை நீ திருத்திக் கொள் என்று சொல்லவில்லை. அருமை சஹாபியர்கள் அதை மாற்றிக்கொள் என்று சொல்லவில்லை. கடைசி வரையிலும் இருந்தார். எத்தனையோ பேர் அவர்களுக்கு கடன் வெட்டியிருப்பார். நாகரிகம் இல்லாமல் கையை எடுத்து அவர் போயிருப்பார். காலமெல்லாம் அதை செய்தார். ஆனால் ஒன்றுக்காக செய்தார். நாயகத்தின் கரம் பற்றிய அந்த கரம் வேறொருத்தரின் கரத்திலே முசாபரா என்ற வடிவிலே படக்கூடாது என்று நினைத்தாரே, அவருக்கு அல்லாஹ் தஆலா அருளை தந்தார். இந்த உறவைத்தான், அற்புதமான இந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி என்று அல்லாஹ் தஆலா அருளத்தில் சொல்லித் தருகிறான். பெருமைக்குரியவர்களே, தந்தை மிக அடிக்கும் கரமல்லாஹு, தந்தைக்குரிய அடிக்கும் கரமல்லாஹு அருமநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைசியாக தண்ணீர் குளிப்பாட்டி அவர்களுக்கு கவனித்த பணியை தந்தைக்குரிய அடிக்கும் கரமல்லாஹு செய்தார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நீர் வார்த்த நேரத்திலே கடைசியிலே கற்பூரத்தை அவர்களுடைய உடலிலே வைத்த நேரத்தில் கடைசியிலே ஒரு துண்டு கற்பூரம் வைத்து மிச்சமாக இருந்தது. வரலாற்றில் மிக தெளிவாக இருப்பதை சொல்லுகிறேன். ஒரு துண்டு கற்பூரம் தேவை பெட்டகம் நான் என்றால் அதற்கான நுழைவு வாயில் அலி என்று சொன்ன அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அலி செய்ததை நான் எனக்கு சொல்லித் தருகிறேன். இங்கேக்குரிய அந்த கற்பூர துண்டை எடுத்து தன்னுடைய ஹசன் கைகளிலே கொடுத்தார்கள். பிறகு எல்லா காரியங்களும் குறித்த பிறகு ஹசன் இடத்திலே கேட்டார்கள், எங்கே அந்த கற்பூர துண்டை? அதை கொடுத்தார்கள். பத்திரமாக பாதுகாப்பாக நீ வைத்திருக்க வேண்டும். நான் மரணமானால் எனக்கு கவனித்து நீ மூடும் நேரத்திலே இந்த கற்பூரத்தை அதற்கு உள்ளே வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கும் தாக்கத்தை சொல்கிறேன். அலியின் கரமல்லாஹு நமக்கு செய்து காட்டிய அந்த உறவை நான் சொல்கிறேன். கற்பூரம் நாயகத்திற்கு வைத்த கற்பூரத்திலே ஒரு துண்டு கற்பூரம், அந்த கற்பூரத்தை என்னோடு வைத்திருந்தால் அது எனக்கு ஈழத்திற்கு தரும் என்று கருதும் உள்ளம் இருக்கிறதே, அந்த நினைவு இருக்கிறதே, அந்த உறவு இருக்கிறதே, அதற்கு போய் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய தூய்மையான உறவு. அருமை சகோதரர்களே, தன்னைக்குரிய அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 2.5 ஆண்டு காலங்கள் கிலாபத்துக்கு பிறகு மரணத்தருவாயிலே அவர்கள் மரண நேரத்திலே ஒரு போராடி கொண்டிருக்கும் நேரத்திலே அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அவர் தொகையிலே இருந்த பொழுது அந்த விஷம் கடித்ததே, அந்த பாம்புடைய விஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு இருந்த பொழுது கடித்த அந்த பாம்பு விஷம் அருமை அபூபக்கருக்கு வேதனை தரும் பொழுது என்னுடைய மகன் நெருங்கிவிட்டது என்று அவர்கள் கருதினார்கள். எப்படி அதை தீர்த்து தெரிந்து கொண்டார்கள்? அருமநாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு யூத பெண்மணி ஒருவள் விஷமாக தன்னுடைய இறைச்சியிலே விஷத்தை கலந்து, ஆட்டிறைச்சியிலே விஷத்தை கலந்து கொடுக்க அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே நாக்கிலே பட அந்த விஷத்தினால் ஏற்பட்ட தீமைகள் தொல்லை செய்யாமல் இருப்பதற்காக அல்லாஹ்வால் இறக்கித் தரப்பட்ட வசனம்தான் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அந்த 2 வசனங்களும் நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு மந்திரிப்பதற்காக ஜிப்ரீல் மாறலாக அல்லாஹ் தஆலா இறக்கி தந்த வசனமாக இருக்கிறது. அந்த விஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி நேரத்திலே வேதனை தந்தது. அதை தெரிந்தவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. கடைசி நேரத்திலே அந்த விஷம் அவர்களுக்கு தொல்லை தந்ததை தெரிந்த அபூபக்கர் தான் தன்னை கடித்த அந்த பாம்புடைய விஷம் தனக்கு தொல்லை வந்த பொழுது இது என்னுடைய மரணம் நெருங்கியது என்று தெரிந்து கொண்டார்கள். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு தந்தால் அருமநாயகத்தோடு அல்லாஹ்வுடைய ரசூலோடு அருமை அபூபக்கர் இத்திஹாதி தால்லுக், நாயகத்தோடு 2 பிணைந்த ஒரு தால்லுக் இருக்கிறது. அதை நான் இங்கே 3 மணி நேரம் சொன்னாலும் முடியாத அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் அபூபக்கர் நாயகத்திற்கும் இருக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறது. அந்த இத்திஹாத் இருக்கிறதே, அதை சொல்லும் வாய்ப்பு கிடைத்தால் இன்ஷா அல்லாஹ் நாம் இங்கே சொல்லுவதற்கு அல்லாஹ் நமக்கு அருள் தருவானாக. அருமைக்குரியவர்களே, கரமல்லாஹு எங்கே என்று கேட்டார்கள், அலியார் எங்கே என்று கேட்டார்கள். அப்பொழுது உள்ளே இருந்த அலியவர்கள் வந்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலியை வரவழைத்தார்கள். பக்கத்திலே வந்த அலியினுடைய கரத்தை நீட்டச் சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய 2 கரங்களையும் நீட்டினார்கள். அந்த கரத்தை அப்படியே தன் கண்களிலே ஒத்திக் கொண்டார்கள், முத்தமிட்டார்கள். அலி அவர்களுடைய கரத்தை அருமை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரண வேளையிலே கண்களிலே ஒத்திக் கொண்டு முத்தமிட்டு சொன்னார்கள், யாரே எனக்கு நீ ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்றார்கள். என்ன என்று கேட்டார்கள். இந்த கரம் தான்
அன்புடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைசி நேரத்தில் நீர் வார்த்தது. இந்த கரத்தை கொண்டு என்னையும் நீங்கள் நீர் வார்க்க வேண்டும், என்னுடைய கவலையும் இந்த கரத்தை கொண்டே செய்ய வேண்டும், செய்வீர்களா என்று கேட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன் என்று சொன்னார்கள். மீண்டும் கண்களிலே ஒத்திக் கொண்டு சொன்னார்கள், என்னுடைய ஜனாதாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தர்பாரில் கொண்டு போய் வைக்க வேண்டும், உள்ளே வரும்படி அனுமதி கிடைத்தால் உள்ளே கொண்டு போய் அடக்கம் செய்ய வேண்டும், இல்லை என்றால் என்னை ஜன்னத்துல் பக்கீயிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு அருமை அபூபக்கர் நாயகத்தை எல்லா காரியங்களையும் செய்து முடித்து கொண்டு போய் ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் வைத்தார்கள். அங்கே ரவுலா ஷரீஃபின் உள்ளே இருந்து ஒரு ஓசை வந்தது, உதுலுல் ஹபீப இலல் ஹபீப், நண்பரை நண்பரின் பக்கம் நெருக்கிவாறு கொண்டு வந்து வையுங்கள் என்று உத்தரவு கிடைக்கப்பட்ட பிறகு உள்ளே கொண்டு போய் அடக்கினார்கள். வரலாறு தெளிவாக இருக்கிறது, ஹதீஸ் ஷரீஃபிலே ஆசார்களில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரித்திரம் அவ்வளவு துல்லியமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உறவை பசுமைப்படுத்திக் கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை தெரிந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாயிலாகத்தான் அல்லாஹ்வோடு நாம் நெருக்கம் கொள்ள வேண்டும். உமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழை பாராத வசனம் திருக்குர்ஆனில் எங்கேயாவது இருக்கிறதா? எத்தனை வசனத்தை எடுத்து பார்த்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்தது. அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உங்களுடைய உள்ளத்தை நான் விசாலப்படுத்தி தந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அருளிலே சொல்லித் தருகிறான், வதுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேன்மையை சொல்லும் வசனங்களாகத்தான் இருக்கிறது. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வேதனைப்படுத்துவது என்னை வேதனைப்படுத்துவதில் இருந்து ஒவ்வொன்றாக பார்த்தால் அதை மதித்து நாம் ஓதி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய புகழ்வாடும் கூட்டமாக நாம் இருந்தோமோ நம்மிலே மகிமை இருந்தது, நமக்கு செழுமை இருந்தது, நமக்கு உயர்வு இருந்தது, நமக்கு மதிப்பு இருந்தது, நமக்கு மரியாதை இருந்தது, சிக்கல்கள் சிரமங்கள் நீங்கி செம்மையான செழுமையான வாழ்க்கையை பெற்றவர்களாக நாம் இருந்தோம். அதுபோன்ற நல்ல அமல்கள், அதுபோன்ற நல்ல காரியங்கள் விதஅத்து என்றும் சிறுக்கு என்றெல்லாம் தப்பான கருத்துக்களை சொல்லி நம்மை திசை திருப்பும் ஒரு கூட்டம் வந்து சீர்குலைக்க நினைத்ததை கண்டு ஏமாறக்கூடாது. முன்னிலும் அதிகமாக அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய விழாக்களை நாம் எடுக்க வேண்டும். மீலாதுன் நபி என்ற பெயரால் யார் யார் பிறந்ததற்கெல்லாம் நினைவு தினங்கள் கொண்டாடப்படுகின்றன, வெற்றி விழா கொண்டாடப்படுகின்றன, சுதந்திர தின விழா கொண்டாடப்படுகின்றன, எல்லா நாட்களையும் நினைவு கூறப்படுகிறது. இந்த உலகத்திற்கே அருளாக வந்த காருண்யமூர்த்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உலகத்திலே அருளும் கருணையும் கிடைக்க காரணமாகிய நாதா, அவர் பிறந்த நாளை உமான் நபியினுடைய மீலாது ஷரீஃபை காலமெல்லாம் கொண்டாடினாலும் நாளெல்லாம் கொண்டாடினாலும் 365 நாட்களும் பெருமானாருடைய புகழ் பாடினாலும் அது அல்லாஹ்வுக்கு நாம் செய்த ஈடாக அமைய முடியாது என்பதை கருதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமானாருடைய வாழ்க்கை குறிப்புகள், அன்னலல்லாஹுடைய அருமையான அசைவுகள், அவர்களுடைய அன்றாட நிகழ்வுகள், அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகள் அனைத்தையும் நினைவு கூறக்கூடிய மீலாது விழாக்களை நிறைவாகவும் பலர்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் ஒத்தாசையும் செய்து அந்த விழாவை பசுமைப்படுத்த வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் கேட்டுக்கொண்டவனாக, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அல்லாஹ்வுடைய ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய வஸீலாவை கொண்டு மட்டும்தான் என்பதை தெரிந்து அதை நாம் பசுமையாக செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்பே ரஹ்மானே எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக. அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உண்மையான மஹப்பத்தை எங்களுடைய உள்ளத்திலே நிறைத்து தருவாயாக. காருண்ய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்கும் அருளை எங்களுக்கு தந்தருள்வாயாக. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அதிகம் அதிகம் ஸலவாத் சொல்லும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. தஅல்லுக் உறவு என்பது சற்று உரமா ஏறும் பொழுது, உறவு சற்று வலுப்பெறும் பொழுது அது மஹப்பத்தாக வெளிப்படுகிறது, அது பிரியமாக வெளிப்படுகிறது. பிரியம் இன்னமும் அதிகமானால் அது காதலாக இஷ்காக வெளிப்படுகிறது. அந்த காதல் இன்னமும் அதிகமானால் அது ஜுனூனாக பைத்தியமாக ஆகிவிடுகிறது, அது மஜ்னூபாக ஆக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மஜ்னூபாக ஆனவர்கள், மஜ்னூனாக ஆனவர்கள் தான் அந்த கற்பூர கட்டியை என்னுடைய ஜனாதாவிலே என்னுடைய கபரிலே வைக்க வேண்டும் என்று சொன்னது இருக்கிறது. அது ஒரு விதமான ஜுனூன். நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடலை கழுகிய கரம்தான்
என் உடலை கழுக வேண்டும் என்று ஆசைப்படுகிறதே, அது விதமான பைத்தியம். அந்த ஜுனூன், அந்த பைத்தியம் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நெருக்கத்தை கிடைக்கப் பெறும் பாக்கியத்தை தந்தருள்வாயாக. அந்த அருளொழுகும் மதனத்தை நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இந்த உலகத்திலே காணும் பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு அனைத்து பேர்களுக்கு நசீபாக்கி தருவாயாக. நாங்கள் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு வஃபாத்தாகி ஈமானோடு எழுப்பப்பட்டு நாளை மறுமை நாளிலே பாக்கியம் பெற்ற நல்லவர்களின் கூட்டத்திலே நாயக திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஷஃபாஅத்தை பெறக்கூடியவர்களின் கூட்டத்திலே ஹவுதுல் கௌஸரில் தருவாயாக. அமைதியான வாழ்க்கையை நசீபாக்கி தருவாயாக. ஈமானை விட்டும் விலகிச் செல்லும் எந்த அசைவுகளும் எங்களிடத்திலே வராமல் காத்தருவாயாக. அருள்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கண்ணியத்திற்கு பங்கமான எந்த சின்ன அசைவும் எந்த சின்ன வார்த்தையும் எங்களிலிருந்து வெளிப்போறாமல் எங்களை நீ காத்தருவாயாக. எங்களுடைய செல்வ குழந்தைகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தையும் பிரியத்தையும் பாசத்தையும் தேசத்தையும் ஊட்டக்கூடிய அருளை எங்களுக்கு தந்தருவாயாக. எங்களை செம்மைப்படுத்தி அருள்வாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய ஹபீபான நாயகம் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கொடியின் கீழ் ஷஃபாஅத்தை பெற்று ஈடேற்றம் பெறும் பாக்கியசாலிகளாக எங்கள் அனைத்து பேர்களையும் ஆக்கி அருள்வாயாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.